ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் ரொம்ப ஹைலைட்டுக்கு அந்த குடும்பத்துக்கிட்ட கேட்குற கேள்வி விஜய் ஒவ்வொன்றா அவ்வளோ அழகாக, அதாவது முத்துக்குள் சிப்பின்னு சொல்லுவாங்களா, அப்படி கேட்குறாரு அந்த கொஸ்டினில். என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்துட்டீங்க, அப்படி இருந்தால் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் தப்பு, நீங்கள் செய்தது தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா? இப்படி ஒரு மனுஷனில் நான் இந்த உலகத்தில் பார்க்கலன்னு சொல்கிறாரு. இதை விட அந்த குடும்பத்துக்கு ஒரு கொஸ்டின் தேவையில்லை. என் குழந்தைய எப்படி வளர்க்கணும், சாக்லேட்டும் தர தேவையில்ல, நீங்கள் பேசவும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, என் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். இவ்வளோ ஒரு நம்பிக்கை துரோகம் செய்த குடும்பத்துக்கிட்ட எனக்கு எந்த ஒட்டு உறவு தேவையில்லைன்னு சொல்கிறாரு. இதை விட பெரிய தண்டனை அந்த குடும்பத்துக்கு வேறு இருக்காது. பாப்பாவும் ஏன்பா தாத்தா கிட்ட கோவப்படுறீங்க, சாக்லேட் வாங்க வேணான்னு கேட்கும்போது கூடவே இருந்து பக்கபலனாக இருப்பாங்கன்னு நினச்ச குடும்பம் இவ்வளோ பெரிய துரோகத்தை செய்திருக்குதுமான்னு சொல்கிறாரு. பாப்பா எனக்கு புரியலப்பான்னா போக போக புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு பாப்பா இந்த உண்மையை மறைக்காமல் சொல்கிறாரு. நம்ம காவேரிக்காக வீட்டு வாசலில் போய் நிற்கிறாரு பாருங்க, உண்மையிலேயே பெரிய விஷயங்க. அந்த புலம்பல் இருக்குது, நைட்டு ஃபுல்லாக அவருக்கு தூக்கம் கிடையாது. இன்றைக்கும் நான் பார்க்கலன்னா என்னால் தாங்க முடியாதுடி, எங்கே இருக்க, எனக்காக வாடி, கடவுள் இந்த இடத்துல எனக்காகவும் பாப்பாவுக்காக தான் விதி உன்னை இங்கே இட்டாந்து சேர்த்துருக்குது, என் குடும்பத்தை நம்பி நான் முட்டாள்தனமாக ஏமாந்துருக்குறேன்னு ஒரே புலம்பல். அந்த புலம்பல் உண்மையிலேயே நம்ம விஜயால் தான் இப்படி ஒரு ஆக்டிங்கை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அழகாக நிரூபிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு கொடுக்குறாரு நம்ம சுவாமி. உண்மையிலேயே நல்லா இருந்தது. அந்த இடத்துல ஆட்டோவும் வருது, சாரதமாகவும் வராங்க. அவரோட முகம் சந்தோஷம் அவருக்கு இருந்ததோ இல்லையா, நமக்கு எப்படி சந்திப்பார் வருவாங்களா இல்லையான்றப்போ நமக்கும் படபடப்பு இருந்தது. நம்ம விஜய் பார்த்ததும் அவ்வளோ ஒரு முகத்தில் சந்தோஷம். என் மனைவி நான் பார்த்துட்டேன், இது போதும், எது நடந்தாலும் என் பக்கத்துலேயே இருன்னு சொன்னவரை இத்தனை வருஷமாக காக்க விட்டுட்டு இனிமேல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே அந்த புலம்பல் இருக்குது. நிச்சயமாகவே ஹைலைட்டுங்க இன்றைக்கி எபிசோடு. உண்மையிலேயே நல்லா இருந்தது. காவேரிக்கு பழைய நினைவுகள் வந்தால் சீரியல் முடியுதுலாம் கிடையாது, வேறு வேறு ட்ராக் கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. நம்ம மகாநதி விரும்பி பார்க்கும்போது இவ்வளோ சீக்கிரம் சீரியலை முடிக்க மாட்டாங்க. நம்ம ஃபேன்ஸுக்கெலாம் பயமும் வேண்டாம். ஆனால் இப்போ சாரதாம்மா கிட்ட பேச போகிறாரு, காவேரிக்கு எப்படி புரிய வைக்க போகிறாருன்னு தெரியல. காவேரிக்கு புதிய காதல் ஏதாவது வர போல் கொண்டாடுவாங்களா, அப்புறமா தான் புரிஞ்சுப்பாரா. நம்ம எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பை.